அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது லட்சங்களை சம்பாதிக்கும் திறனுள்ள ஜாதகங்கள். ஒருவர் லட்சாதிபதி, லட்சங்களை சம்பாதிக்கும் ஜாதகங்கள் யார் என்று பார்ப்போம். அதாவது பெரும்பாலும் நம்முடைய ஜனஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் லக்னம், லக்னாதிபதி இவை இரண்டும், லக்னம் இருக்கிற இடம், லக்னாதிபதி இவை இரண்டும் வலுப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்திலே அமைந்தால் இது ஒரு சூட்சமம். அதேபோல் சம்பாதி திறன் கொண்ட இரண்டாம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10 குடையவன், 11ஆம் அதிபதி, இவை நான்கும் நாம் பார்க்க வேண்டியது. தனஸ்தானத்துக்கு அதிபதி, தனம், நமக்கு தனம் வர வேண்டியது 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானத்து அதிபதி 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி லாபஸ்தானம். இவை நான்கும் வலுப்பெற்று 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் அமையாமல் வலுத்து ஆட்சி உச்சம் பெற்று அந்தந்த இடத்தில் அந்த கிரகங்கள் அமைந்தால் இருக்கிற 2ஆம் அதிபதி 2இல் அல்லது 9ஆம் அதிபதி 9இல் அமைந்து 11ஆம் அதிபதி லாபஸ்தானம், தொழில் மூலியமாக ஒருவர் சம்பாதித்தும் பெற்றால் அந்த தொழில் லாபம் வருமானால் அந்த 11ஆம் அதிபதி 11லே வலுத்து நல்ல ஒரு முறையில் சுபத்துவம் பெற்று இவை அனைத்தும் சுபத்துவம் பெற்று அமைந்தால் லட்சங்களை சம்பாதிக்கலாம். ஆகவே உதாரணம், லக்னம், மீன லக்னம் நாம் எடுத்துக்கொண்டால், உதாரண ஜாதகம் மீனத்தில் குரு அமைப்பற்று 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் மீன லக்னத்துக்கு செவ்வாய் 9இல் அமைப்பெற்றால், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சியில் அமைந்து மீனத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்று 11ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் சனி வருவதால் சனி 11லே அமைந்து ஆட்சியில் இருந்தால், மகரத்தில் இருந்தால், இந்த அமைப்பு ஒருவருக்கு உதாரணம் ஜாதகம் லட்சங்களை கொடுப்பார், லட்சங்களை சம்பாதிக்கான யோகத்தை கொடுப்பார். இவரோட வருமானம் லட்சங்களில் இருக்கும். ஏனென்றால் லக்னாதிபதி இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி மீனராசிக்கு லக்னாதிபதி குரு லக்னத்திலே அமைந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார், பலமாக இருக்கிறார். அதே போல் 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 9இல் பாக்கியஸ்தானத்தில் அமைந்து ஆட்சியில் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் 14 லாபஸ்தானத்து அதிபதி மகரத்திலிருந்து இவருக்கு நல்ல ஒரு பலமான வகையில் லட்சங்களை சம்பாதிக்க திறனை கொடுத்து அந்தந்த கட்டத்தில் அந்தந்த ராசிக்குறிகள் அமைந்திருந்தால் இந்த ஜாதக்குறிகள், உதாரண ஜாதகங்கள், இவர் லட்சங்களை சம்பாதிப்பார். இது எப்பொழுதுனா தசாபுத்தி நடக்கும். அந்த நபருக்கு குரு திசை நடக்கும் போது இவர்கள் லட்சத்தில் சம்பாதனை பெறுவார். ஏனென்றால் லக்னாதிபதி திசை, லக்னம் என்றது அந்த நபரோட சம்பந்தப்பட்டிருந்தால் லக்னாதிபதி திசை குரு திசை அமையும் போது இவர்கள் லட்சங்களை சம்பாதிப்பார். அதே போல் குரு பார்வை கிடைக்கிறது, 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே 11ஆம் இடத்துக்கும் குரு பார்வை, இவர்கள் எல்லாம் அமைந்தால் இவர்கள் லட்சங்களில் சம்பாதிக்கும் திறன் இவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும், 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுப்பெற்று அந்தந்த இடத்தில் அமைப்பெற வேண்டும். அதே போல் லாபஸ்தானத்து அதிபதி 14ஆம் அதிபதியும் இவையெல்லாம் அந்தந்த இடத்தில் 11இல் அமைத்து லக்னம் வலுப்பெற்று இருந்தால் இவை அமைப்பு எல்லாம் ஒருவர் லட்சாதிபதியாக இருக்கிறதுக்கான யோகத்தை அந்த ஜாதகம் கொடுக்கிறது. நன்றி. மற்றொரு வீடியோ சந்திப்போம்.